ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ நெக்ஸ்ட் வீக்குரிய கோல்டு அப்டேட் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ ஓவராலாக நம்ம லைவ்ல பை ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் பை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டினியூவாக நீங்கள் லைவ் பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருச்சான்னு. ஸோ அது சம்மந்தமான அப்டேட்டும் நம்ம இந்த அப்டேட்டில் நான் தாரேன். அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்க்குறது என்னன்னா, நமக்கு வந்து மந்த் சார்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மந்த்ஸ் நமக்கு க்ளோஸ் வைக்கிறதுக்கு இன்னும் 6 டேஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த நெக்ஸ்ட் வீக் மந்த் க்ளோஸ் வச்சதுக்கு பிறகு தான் நமக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் வந்து எந்த வேல போக போகுதுன்னு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும் என்னன்னா, மார்க்கெட்டில் ஓவர் சிச்சுவேஷன், அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ், நியூஸ் அப்டேட்ஸுக்கு பிறகு எலெக்ஷன் நியூஸ் இருந்துச்சு. எலெக்ஷன் நியூஸுக்கு பிறகு வார் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ வார் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் என்ன நடந்துட்டு திரும்பவும் எகெயின் புல்லிஷ் மூவ்மெண்ட் தான் மார்க்கெட் இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூவாக புல்லிஷ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக நான் வந்து மந்த் லோ வந்து எடுக்கிறேன். இந்த மந்த்துக்குரிய லோ. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ப்ரைஸ் வந்து மந்த் லோ. ஸோ மந்த் லோ வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸாக இருந்த மந்த்தோட ஹையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுமே நமக்கு கட்டாயம் தேவையான பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வீக்லி சார்ட் பார்ப்போம். ஸோ வீக்லி சார்ட்டை பொறுத்தவரையில் நமக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 3 வீக்காக வந்து நமக்கு நல்ல டவுன் சைட் கொடுத்த மார்க்கெட் திடீர்னு இந்த வீக் வந்து என்ன நடந்துச்சு, திரும்பவும் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, பிகாஸ் வார். ஸோ மார்க்கெட் டெக்னிக்கல் ரீதியாக மார்க்கெட் டவுன் சைட் போனாலும் மார்க்கெட் எகைன் என்ன நடந்திருக்கு, திரும்பவும் ஃபண்டமெண்டல் ரீதியாக மார்க்கெட் திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆயிருக்கு. ஸோ பிகினர்ஸுக்கும் நிறைய பேருக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் டெக்னிக்கல் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் கட்டாயம் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் வந்து மார்க்கெட்டில் சேஞ்ச் ஆயிடுச்சு, மார்க்கெட் கண்டினியூவாக ஃபாலோ ஆக போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் அப்படி நடக்கல. திரும்ப நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் நல்ல ஒரு பை சைட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீக் வந்து நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு வீக்லியில் தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கிடுவோம். வீக்லியில் நமக்கு முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் தேவை. இந்த ஜூன், அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஜூன் நமக்கு தேவை. ஸோ இந்த 2 ஜூனும் நான் எடுக்கிறேன். வேணுங்கிற கலரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீக்லி ஜூன் நீங்கள் சேஞ்ச் பண்ணக்குள்ள, கலர் சேஞ்ச் பண்ணக்குள்ள அதோட நீங்கள் ப்ரைஸையும் அப்டேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா தெரியும், 2552 இதில் வந்து 2564 வருது. நீங்கள் 64 இல்லாட்டி 65 எடுத்தாலும் ஓகே. அதே மாதிரி இதில் வந்து 82 வருது. நீங்கள் ப்ரொக்ஸாக வந்து 82வே எடுங்க, கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 6282 இல்லாட்டி 80 எடுத்தாலும் ஓகே. ஸோ இது வீக்லி சார்ட்டுக்குரிய அப்டேட். ஸோ வீக்லி சார்ட்டில் இன்னொரு அப்டேட் பார்க்க வேண்டியதுக்கு நமக்கு இன்ட்ராடே போய்க்கிறோம். ஸோ இன்ட்ராடேல நமக்கு இந்த இன்ட்ராடேட ஹை வந்து நோட் பண்ணிக்கிறோம். அது நமக்கு கட்டாயம் தேவைப்படும். இந்த மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்க ஹை 2718, நீங்கள் 19 எடுங்க, கொஞ்சம் அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம மந்த் பார்த்துட்டோம், வீக்லி பார்த்துட்டோம். இன்ட்ராடேல வந்து நமக்கு தேவையான பாயிண்ட்ஸில் ஹை நோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்ட்ராடேல இந்த லோ நோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் இன்ட்ராடேக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. வேணா பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது பிளாக் கலர். ஸோ நெக்ஸ்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல புல்லிஷ் கொடுத்த மார்க்கெட்டில் ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு மார்க்கெட்டில் பை சைட். ஸோ இது பை ஆப்ஷன் படி பார்த்தா. ஸோ டெக்னிக்கல் ரீதியாக பார்த்தா நல்ல மார்க்கெட்டில் டவுன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த லோ பிரேக் அவுட் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் நல்ல கன்ஃபர்மேஷன், ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு பிறகு மார்க்கெட் திரும்பவும் பை சைட் வந்து ஃபோக்கஸ் ஆகிருக்கு. ஓவராலாக நான் வந்து லைவ்லேயே ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஃபார்வர்ட் சார்ட் பார்த்துருந்தா தெரியும். ஃபார்வர்ட் சார்ட்டில் பாருங்கள், இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு இதில் ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ நான் இது வந்து அப்ரோக்ஸாக எடுக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணதுலேருந்து நம்ம பை ஆப்ஷன் தான் கண்டினியூ பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்டிங்க பை கன்ஃபர்மேஷன் இல்லை, செல் கன்ஃபர்மேஷன் தானே கூடுதலாக இருக்குன்னு. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆன பிளேஸ். ஸோ இதை வந்து ஃப்யூச்சரில் மார்க்கெட் வந்து கட்டாயம் நடக்க போகுதுன்னா மார்க்கெட் திரும்ப எவ்வளோ தூரம் போனாலும் ரிட்டர்ன் திரும்ப இந்த ஜோனுக்கு வந்தால் ஒன்று இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுது, ஒன்று ரிவர்சல் நடந்துட்டு ஃப்யூச்சரில் பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை திரும்ப
மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் திரும்பவும் மார்க்கெட் நடக்க போகுது, திரும்பவும் டவுன் சைட் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்குது இன் ஃபியூச்சர். ஸோ இதில் வந்து ஃபார்வர்ட் சார்ட்டில் நமக்கு தேவையான இந்த ட்ரெண்ட் லைன் நோட் பண்ணியாச்சு. வேறு எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம், வேறு நமக்கு தேவையான டெக்னிக்கல் ரீதியான அப்டேட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக இந்த ஜோனில் தான் இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ வேணா நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு சப்ளை ஜோன் தான் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டில் இந்த சப்ளை ஜோனை வந்து மார்க்கெட் ஃபியூச்சரில் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நடக்கும். திரும்பவும் மார்க்கெட்டில் வந்து நமக்கு பை ஆப்ஷன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு ஃபிபனாச்சி டூல்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம், அதில் கீ ஜோன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குவோம். ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு நான் இந்த லோவிலேருந்து இந்த ஹை மட்டும் எடுத்துருக்கேன். ஸோ இதில் நமக்கு 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ ஜோன், ஃபர்ஸ்ட் கீ ஜோன் நமக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஆரஞ்சு கலர் கொடுங்க, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 50% பார்த்தீங்கன்னா 26, 27 வருது. நம்ம அப்ராக்ஸாக வந்து 26, 20 எடுக்கும். அது நல்ல ஒரு ஜோன். ஸோ இதுவும் நல்ல ஒரு சப்போர்ட். நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து கீ ஜோன் 2620. ஸோ இந்த கீ ஜோனை வச்சு மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பிலோ மார்க்கெட் வரக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் திரும்பவும் டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதே மாதிரி செகண்ட் கீ ஜோன் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ஹைலேருந்து இந்த லோ மட்டும் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த 50% வந்துருக்கு. 2670 இல்லாட்டி நீங்கள் வந்து 2680 எடுங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் நம்ம 80 எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து 2680. ஸோ கீ ஜோன் 2680. நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன், க்ரீன் கலர் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா இதுக்கு மேலே பை ஆப்ஷன், இதுக்கு கீழே செல் ஆப்ஷன். அதாவது இதுக்கு மேலே ட்ரெண்ட் வந்து பையாக மூவ் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு கீழே வந்ததுக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பை ஆப்ஷன் கிடைக்கிறாங்க. கட்டாயம் இந்த சப்ளை ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணணும். அப்படி பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் 4 ஹவர் சார்ட், 1 ஹவர் சார்ட் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. அதில் ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நம்ம மார்க்கெட்டில் பை ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடக்கும். திரும்ப பிரேக் அவுட் நடந்ததுக்கு பிறகு மார்க்கெட்டில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சதுக்கு பிறகு பை பண்ணுங்க. கட்டாயம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜோனுக்கு, அதாவது 2793 இல்லாட்டி 94 ஜோனுக்கு மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், மண்டே மார்க்கெட்டில் மேபி மார்க்கெட் என்ன நடக்கலாம், மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் நடந்துட்டு திரும்ப மார்க்கெட்டில் ஒரு டவுன் கொடுத்துட்டு எகெயின் இந்த கீ ஜோனில் வச்சு நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்பவும் நமக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பை சைட் ஃபோக்கஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால திரும்பவும் இந்த இடத்துல நமக்கு பை ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டைம் எடுக்கிற பை வந்து கொஞ்சம் லாங் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் அப்படி நடக்கலை, இந்த ஜூனை கீ ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, இங்கேருந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூவாக ஃபாலோ ஆகுதுன்னா மார்க்கெட்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன நடக்கணும், திரும்பவும் நமக்கு ஒரு பை ஆப்ஷன் கிடைக்கணும். அப்படி பை ஆப்ஷன் கிடைக்கலாட்டி என்ன நடக்க போகுதுன்னா மார்க்கெட்டில் கண்டினியூவாக திரும்பவும் நமக்கு ஒரு ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ செல் ஆப்ஷன் சொல்ல போக்குல நமக்கு இந்த டைமில் செல் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ செல்லுன்னு சொல்ல போக்குல நமக்கு 2 செல் இருக்குது. ஃபர்ஸ்ட் செல் இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ண பிறகு ஒரு செல் எடுங்க. ஆனால் இந்த செல் வந்து ஒரு ஷார்ட் செல் தான், ஒரு லாங் செல் இல்லை. ஸோ இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான், இந்த கீ ஜோனை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ஒரு லாங் செல் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் மார்க்கெட்டில் வரலாம். ஸோ பைக்கான அப்டேட் தான் நிறைய கொடுத்துருக்கேன். ஏன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. கீ ஜோன்ஸ் ரெண்டும் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க.
எல்லா சம்மந்தமான அப்டேட்டும் கொடுத்துருக்கு. பைக்கான அப்டேட் கொடுத்துருக்கேன் 2. ஃபர்ஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கறது ஏ நடக்கலாம். அப்படி இல்லை ஏ நடக்கல, மார்க்கெட் திரும்ப டவுன் வருதுன்னா கட்டாயம் பி நடக்க சான்சஸ் இருக்கு. ஏயும் பியும் நடக்கல, மார்க்கெட்ல ஃபெயிலியர், திரும்ப நடக்க போகுது, இந்த எக்ஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆப்ஷன். அதே மாதிரி இதில் வந்து ஒய் ஆப்ஷன். ஸோ இதில் கன்ஃபார்மாக சொல்ல போகிறது இந்த ஒய் ஆப்ஷன் தான் நமக்கு நல்ல கன்ஃபார்மான ஒரு ஜோன். ஸோ அதை வேணா நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில் பிலோ செல் ஜோன். அதனால நான் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ரெட் கலர். ஸோ எகெயின் நம்மளுக்கு பை ஜோன்னா இதுக்கு மேலே எகெயின் பை ஜோன். ஸோ அதில் கலரும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்கள் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஓவராலாக இதில் எல்லாமே அப்டேட் கொடுத்துருக்கேன். கீ ஜோன் அப்டேட் கொடுத்துருக்கு, ட்ரெண்ட் லைன் கொடுத்துருக்கு, எந்தெந்த மார்க்கெட்டில் பிரேக் அவுட் நடந்தால் நீங்கள் பை ஆப்ஷன் எடுக்க வேண்டிய ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கு, செல்லுக்கான அப்டேட்டும் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நியூஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து மெயினாக பார்க்க போகிற நியூஸஸ்ன்னு சொல்ல போனால் நமக்கு வந்து ஜிடிபி நியூஸ் இருக்குது. அதான் மெயின். ஜிடிபி நியூஸோட நமக்கு 27th வந்து ஜிடிபி. ஸோ அதே மாதிரி எஃப்ஓஎம்சி வந்து நமக்கு மார்னிங் இருக்குது, அதாவது 12:30 PM-க்கு இருக்குது, சாரி AM-க்கு இருக்குது 28. ஸோ இந்த 2 நாளுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு எகெயின் 28 வந்து யூஎஸ்டி வந்து பேங்க் ஹாலிடே. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. நமக்கு வந்து இந்த 27th-லேருந்து 28 மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பிகினர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணால் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா கட்டாயம் ரிஸ்க்கை வந்து லோவாக எடுத்துக்கிறீங்க. பெரிய லோட்டில் வந்து ட்ரேட் பண்ண வேணாம் இந்த மாதிரி டைமில். ஸோ அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபண்டமெண்டல் நியூஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், யூஎஸ் நியூஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், வார் சம்மந்தமான அப்டேட்ஸ் கொஞ்சம் பாருங்கள், நிறையவே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன பொறுத்தவரையில் நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட்டில் கொஞ்சம் டவுன் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து பை சைட் ஃபோக்கஸ் ஆகணும் நான் எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லை இன்கேஸ் வந்து இந்த 2620 வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ கீ ஜோன்னு சொல்ல போனால் நமக்கு மெயினாக ஈஸியாக நான் சொல்கிறேன் 2680க்கு வச்சுக்கிறீங்க. அபவ் நம்மளுக்கு பை ஜோனில் தான் இருக்கும். ஸோ பை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2620 இருந்து இல்லாட்டி 2600 இது அப்ராக்ஸாக இருக்கும். ஸோ பிலோ நமக்கு செல் ஜோன், சிம்பிள். ஸோ இந்த ஜோனுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து எந்த சைடில் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு அப்டேட்ஸ் கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.